சீமானா 1.5 கோடி ரூபாய் மதிப்புல பென்ஸ் கார் ஒன்று புதுசா வாங்கியிருக்கிறாரு. யார் அண்ணன் சீமான் அவர்களுக்கு இந்த கார் வாங்கி கொடுத்தா அப்படின்னா, சீமான் அவர்களுடைய நலம் விரும்பி அப்படின்னு கூட சொல்லலாம். ஒரு தொழிலதிபர் ஒருத்தர் தேர்தலுக்கு முன்னாடியே இந்த கார் வாங்கி கொடுக்கறதா இருந்தது. அண்ணன் சீமான் அவர்களை மறுத்துறாரு. தொடர்ச்சியா அந்த தொழிலதிபர் என்ன பண்றாருன்னா, ஆனா நீங்க தமிழ்நாடு முழுமைக்கு நீங்க பயணிக்கிறீங்கன்னா, போய் பேசுறீங்கன்னா, நீங்க பாதுகாப்பா இருக்கணும்னு நாங்க விரும்புறோம், தயவு செய்து இந்த பரிசை நீங்க ஏத்துக்குங்கண்ணா அப்படின்னு சொல்லி தொடர்ச்சியா வலியுறுத்தினதுனால அண்ணன் சீமான் அவர்கள் ஒரு கட்டத்துல அதை ஏத்துக்கிறாரு. திமுக வாங்கி கொடுத்தாங்க, திருநெல்வேலி மூலமா வாங்கினாருன்னு ஏகப்பட்ட அவதூறுகள், ஏகப்பட்ட கேள்விகள். ஒரு இடத்துல கூட டெபாசிட் வாங்காதான் சீமான் அவர்களை நோக்கி இத்தனை கேள்வி கேட்குறீங்களே, அதிகாரத்தில் இருக்கக்கூடிய உங்களுடைய விஜயை நோக்கி கேள்வி கேளுங்க. என்ன கேள்வி கேட்கணும்னா, மிஸ்டர் விஜய், உங்களுடைய ஜோசியக்காரனுக்கு எதுக்கு அரசு பதவி போட்டு கொடுக்குறீங்க விஜய் அப்படின்னு உங்களுடைய விஜய் நோக்கி கேள்வி கேளுங்க. மிஸ்டர் விஜய், உங்களுடைய அட்மினுக்கு எதுக்கு அரசு பதவி போட்டு கொடுக்குறீங்க விஜய் அப்படின்னு விஜய் நோக்கி கேள்வி கேளுங்க. மிஸ்டர் விஜய், உங்களுடைய பட தயாரிப்பாளருக்கு எதுக்கு நீங்க அரசு பதவி போட்டு கொடுக்குறீங்க விஜய் அப்படின்னு விஜய் நோக்கி கேள்வி கேளுங்க. மிஸ்டர் விஜய், உங்களுடைய வழக்கில் வாதாடினதுக்காக எதுக்கு ஒருத்தருக்கு அரசு வழக்கறிஞரா பதவி போட்டு கொடுக்குறீங்க அப்படின்னு விஜய் நோக்கி கேள்வி கேளுங்க. அடுத்து என்ன, உங்க வீட்டு நாய்க்குட்டிக்கு எதுவும் அரசு பதவி போட்டு கொடுக்க போறீங்களா விஜய் அப்படின்னு விஜய் நோக்கி கேள்வி கேளுங்க. அதை விட்டுட்டு ஒரு இடத்துல கூட டெபாசிட் வாங்காத நாம் தமிழர் கட்சியை நோக்கி அண்ணன் சீமான் அவர்களை நோக்கி எதுக்கு இவ்வளவு கேள்வி கேட்குறீங்க? அப்போ அந்த பயம் இருக்குல்ல, அந்த பயம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அந்த பயம் உங்களுக்கு இருக்கட்டும், புரியுதா?